ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962 வருஷம் வெளிவந்த திரைப்படம் தான் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற திரைப்படம். ததிநேனி பிரகாஷ் ராவ் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்காராவ், பண்டரிபாய், எஸ்.என். லக்ஷ்மி, ராகவன், பி.டி. சந்தானம், கரிகோல் ராஜு, பாலாஜி, கோபாலகிருஷ்ணன் என்று பல அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் தான். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் ஆங்கில மருத்துவராகவும் ஆயுர்வேத டாக்டராகவும் அவரும் 2 வேடத்தில் தோன்றுவார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தாயாரும் ஜெமினி கணேஷுடன் நடிச்சிருக்காங்க. காத்திருந்த கண்கள், திருமணம் ஆகிய படங்களில் சந்தியாவும் ஜெமினி கணேஷுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் திலகம் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், திருமணம் அப்படிங்கிற படத்தில் சந்தியா அப்படிங்கிற அவங்களுடைய சொந்த பேர் கொண்ட கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் கேட்பவர்களின் மனதை உருக்கும் வகையில் அமைந்த ஒரு அற்புதமான சோக பாடல் தான் ஓடம் நதியினிலே என்று தொடங்கும் பாடல். இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தின் வெறுமை காட்டும் கண்கள், கவிஞர் கண்ணதாசனின் உருக்கமான வரிகள், மெல்லிசை மன்னர்களின் இதயத்தை தொடும் மெட்டு என்று எல்லாம் இணைந்து இந்த பாடலை பொக்கிஷ பாடலாக மாற்றியிருக்கும். அந்த பாடலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பெண்மையின் அவலத்தை பாடும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் குரல் நயமும் நம் மனதை கனக்க செய்யும். இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள் பஞ்சநாத முதலியாராக நடிச்சிருப்பாரு. லலிதாவின் வளர்ப்பு தந்தையின் பாகத்தை ஏற்று ஆயுர்வேதத்தை ஆதரித்து அலோபதி முறையினால குணம் பெறுவதாக அவர் கேரக்டர் அமைஞ்சிருக்கும். காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் இடம்பெறும் காதல் காட்சிகள், கேள்விக்கு பதிலாக வரும் அழகான கவிஞரின் பாடல் வரிகள், சுசிலா PBS பின்னணி குரல்கள், இசையமைப்பு அருமையாக அமைஞ்சிருக்கும். அதைவிட ஜெமினி சாவித்ரியுடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கும். காதலின் பரவசத்தை பாடும் காதல் கீதம் தான் அது. பியானோ இசை தாளத்தில் நம்மை இனிய கற்பனை உலகிற்குள் அழைத்து செல்லும் மெல்லிசை மன்னர்கள். அதற்கு ஈடு இல்லா குரல் இனிமையை தந்த சுசிலா அவர்கள், PB ஸ்ரீனிவாஸ். நம் உணர்வில் புகுந்துவிடும் காதல் நயம், நாணல் காற்றில் சாய்ந்தாடும், காதலில் நாணம் சாய்ந்தாடும், மழைக்காக வானை மேகம் மூடும், திருமணத்திற்கு முன் மனதை மோகம் மூடும், இப்படி அழகான கவிஞரின் வரிகள். மகிழ்ச்சியின் ஊற்றாக இரட்டை ஜடை ரிப்பன் என்ற எளிய ஒப்பனையில் ஆடி ஓடி வரும் சாவித்ரி அவர்கள், கூடவே காதல் மன்னன். ஏரி படகுல தண்ணீரை வாரி தெளிக்கும் அந்த நளினம் அழகோ அழகு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடல் தான் காற்று வந்தால் தலை சாயும் நாணல் என்று தொடங்கும் பாடல். கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதிய போது ஸ்டேட்மெண்ட் பாணியில் தான் எழுதினாராம். அதாவது காற்று வந்தால் தலை சாயும் நாணல் என்று நாயகன் பாட, காதல் வந்தால் தலை சாயும் நாணம் என்று நாயகி பாடுவார். ஆனால் MSV ஒரு சின்ன திருத்தம் செய்தாராம். இதை கேள்வி பதில் பாணியில் அமைச்சாராம். இந்த சின்ன மாற்றத்தின் மூலம் பாடல் முழுவதும் ஒரு சஸ்பென்ஸை, அதாவது அடுத்து என்ன என்ற ஆவலை தூண்டிவிட்டுள்ளார் MSV அவர்கள். இந்த ஆவலை அதிகரிக்கும் வகையில் கடிகார பெண்டுலம் போல மெல்ல ஆனால் ஒரே தளத்தில் ஊசலாடும் இசைபாவத்தை கொடுத்திருப்பாரு MSV அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.